சிரிக்கவும், சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதைகளின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம் வாங்க. தெனாலிராமன் ஒரு முறை சாலையில நடந்து போயிட்டுருக்காருங்க. ஏதோ யோசனையிலே நடந்துட்டு போனதுனால, எதிர்த்தாப்புல வந்தவர கவனிக்காம அவர இடிச்சிடுறாருங்க. இப்ப எதிர்த்தாப்புல வந்தவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க. அவரு தெனாலிராமன பார்த்து கத்த ஆரம்பிச்சுடுறாருங்க. "நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் அரசரோட ஆலோசகர். என்னை எப்படி உன்னால இடிக்க முடியும்? நீ எப்படி இதெல்லாம் பண்ற? நீ நீ வந்து சரியான ஆளே இல்ல." அப்படி இப்படின்னு ரொம்ப கோவமா அந்த மனிதர் தெனாலிராமன திட்ட ஆரம்பிக்கிறாருங்க. தெனாலிராமன் சொல்றாரு, "நான் கூட அரசர் தான்" அப்படின்னு. "நீங்க அரசரா? எந்த நாட்டுக்கு அரசர்?" அப்படின்னு அவர் கேட்கிறாருங்க. அரசர்னா எனக்கே நான் தான் அரசர்ன்னு சொல்ல வந்தேன். நீங்க சொல்றது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ஆசைகள், என்னோட உணர்ச்சிகள் அதெல்லாம் கட்டுப்படுத்துற குணம் எனக்கு இருக்கு. அதெல்லாம் நான் ஆட்சி செய்றதுனால தான் நான் என்ன அரசர் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி என்ன யாராச்சும் தெரியாம இடிச்சிருந்தா நான் கோபப்பட்டுலாம் கத்த மாட்டேன். ஏன்னா என்னோட உணர்ச்சிகளுக்கு நான் அரசரா இருக்கிறதுனால என்னோட உணர்ச்சிகள கட்டுப்படுத்த எனக்கு தெரியும் அப்படின்னு தெனாலிராமன் சொல்றாருங்க. தெனாலிராமனோட பதில கேட்டோனே தான் அந்த அரசரோட ஆலோசகருக்கு புரிய வருது. இவரும் அரசவையில உள்ளவர் தான். தெனாலிராமன் ரொம்பவே நகைச்சுவையாளர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காரு. ஆனா, இப்போ தான் நேர்ல பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுங்க. அவரு தன்னோட தவற ஒத்துக்கிட்டு தெனாலிராமன்ட்ட மன்னிப்பு கேட்கிறாருங்க. தெரியாம செஞ்ச தப்ப நம்ம மன்னிச்சிடணும் அப்படின்ட்டு தெனாலிராமனும் அவர மன்னிச்சு அனுப்பிச்சிடுறாருங்க. கதையோட நீதிங்க. எப்பொழுதுமே யாராச்சும் தெரியாம தவறு செய்தா அவங்கள மன்னிச்சு விட்டுறலாங்க. நன்றி, வணக்கம்.